ரூபாய் 1,00,00,000 மதிப்பிலான சொத்தை மகன் ஏமாற்றி தானம் செட்டில்மெண்ட் செய்து கொண்டதையும் 33 சவரன் நகை மற்றும் 2,00,000 பணத்தையும் மோசடி செய்த மகன் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தர வேண்டி மூதாட்டி கலெக்டரிடம் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் பக்கீர் முகமது, வயது 85. இவரது மனைவி ஆரிதா பிபி, வயது 68. இவர்களுக்கு 3 மகன், 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் பக்கீர் முகமது என்பவர் கடந்த 1975 முதல் 1995 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் வாட்ச்மேன் வேலை பார்த்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். கணவர் சம்பாதித்த பணம் மற்றும் தனது நகைகளை விற்று ஹாரிதா பிபி பொன்னேரியில் நிலம் வாங்கி வீடு கடை கட்டி வாழ்ந்து வந்துள்ளார். அதன் மதிப்பு தற்போது ரூபாய் 1 கோடி இருக்கும். அதேபோல் மாதவரம் பகுதியில் 1 ஏக்கர் விவசாய நிலத்தை தனது பெயரில் வாங்கி பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2021 இந்த மூதாட்டி ஆரிதா பிபியின் 3வது மகனான முகமது இலியாஸ் என்பவர் தனது அவசர தேவைக்காக கடன் வாங்க இருப்பதாகவும் அதற்காக பத்திரத்தில் கையெழுத்து போடுமாறு தாயிடம் பெற்றுச் சென்றவர் பொன்னேரியில் உள்ள ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வீடு மற்றும் கடை ஆகியவற்றை தாய் தானம் செட்டில்மெண்ட் செய்ததாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். மேலும் 33 சவரன் நகை மற்றும் ரூபாய் 2,00,000 ரொக்கம் ஆகியவற்றையும் வாங்கிக் கொண்டு 6 மாதத்தில் தருவதாக சொல்லிவிட்டு சென்றதாகவும் இதுவரை தராமல் பெற்ற தாயை ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டி ஆரிதா பிபிக்கு பக்கவாதம் நோய் ஏற்பட்டதால் கடைசி மகன் காப்பாற்றி வரும் நிலையில் 3வது மகன் தன்னை ஏமாற்றி தானம் செட்டில்மெண்ட் செய்த பதிவை ரத்து செய்து மீண்டும் தன் பெயருக்கே பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்றும் 33 சவரன் நகை ரூபாய் 2,00,000 ரொக்கம் ஆகியவற்றையும் மீட்டுத்தர வேண்டும் என வலியுறுத்தி இன்று பகல் 1:30 மணியளவில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மூதாட்டி தனது 85 வயது கணவர் மற்றும் கடைசி மகன் தௌபிக் ஆகியோருடன் வந்து கண்ணீர் மல்க கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார். பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கலெக்டர் மு. பிரதாப் உத்தரவிட்டார். இதனையடுத்து மூதாட்டி மற்றும் அவரது கணவர் மகன் ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். எனக்கு இந்த வீட்டையும் இந்த 33 பவுன் நகையும் இந்த 2 லட்சம் ரூபா பணத்தையும் எனக்கு திருப்பி வாங்கி தாங்க. உங்களை நான் கை வணங்கி கும்பிடுறேன்.